வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கக்கூடிய 3 படங்கள் 2 வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 படங்கள்ல ஒரு படம் த்ரில்லர் படம், 2 வெப் சீரிஸுமே த்ரில்லர் வெப் சீரிஸ் தான். இப்போ நான் சொல்ல போற எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. அலைஸ் இன் பார்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸுடைய முதல் சீசன் வந்து பார்த்திங்கன்னா 2020 வருஷமே ரிலீஸ் ஆச்சு. ரெண்டாவது சீசன் 2022 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. ஒவ்வொரு சீசன்லேயும் 8 எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 16 எபிசோடு இருக்குது. இப்போ இந்த 16 எபிசோடுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. சரி, இப்போ இந்த வெப் சீரிஸ் உடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தரலாம். நம்ம வெப் சீரிஸ் உடைய ஹீரோ பேசிக்கா ஒரு வசதியான ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன். எப்பயுமே 24 மணி நேரமும் வீடியோ கேம் தான் விளையாண்டுட்டு இருப்பாரு. இவருக்கு மிடில் கிளாஸ் லைஃபை வாழக்கூடிய 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த 3 பேருமே ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்க போறாங்க. அங்க போன இடத்துல ஜாலியா இவங்க மெயின் ரோட்ல சுத்திட்டு இருக்காங்க. இதனால அந்த ரோட்ல பெரிய டிராபிக்கே ஏற்பட்டுருது. இதை பார்த்துட்டு இருந்த டிராபிக் போலீஸ் இவங்க 3 பேர்த்தையும் துரத்த இவங்க பக்கத்துல இருந்த ஒரு பில்டிங்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்குது, கரண்ட்லாம் கட் ஆகுது. வெளியே வந்து பார்த்தா இவங்கள தவிர அங்க ஒருத்தருமே இல்லை. இவங்க பாத்ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 100-200 பேர் கூட்டமா இருந்த ஒரு இடத்துல கடைசியா ஒருத்தர் கூட இல்ல, ஒரு ஈ காக்கா கூட இல்லாம இருக்கு. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது சுத்தமாவே புரியல. அன்னைக்கு நைட்டு இவங்க இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்ல லைட் ஆன் ஆகுது. அப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் வேற கேக்குது. அப்ப அந்த வாய்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கேம் விளையாடுறதுக்கு இந்த பக்கம் போங்கன்னு சொல்ல அந்த 3 பேருமே அதே பக்கம் போய் பார்க்குறாங்க. இவங்க கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணவும் செஞ்சிடறாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே தெரியுது. இந்த ஒரு கேமில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க்கை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைமுக்குள்ளே முடிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும், ஜெயிச்சா மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமே அப்போதான் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர்த்துடைய லைஃப்பில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, கடைசியாக இவங்களுடைய ரியல் வேர்ல்டுக்குள்ளே இவங்க வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை. இந்த வெப் சீரிஸை பற்றி இப்போ நான் சொன்னது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மீதி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் தான் விளையாடுவாங்க. ஒவ்வொரு கேமும் எப்படி இருக்குது, அதுலேருந்து எப்படி இவங்க ஜெயிச்சு வெளியே வராங்க அப்படிங்கிறது தான் மெயின் கதையே. அதெல்லாம் நீங்கள் வெப் சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜாக ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ரன் ஆகுது. ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரியஸ். எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்லாம் பயங்கர விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் கொண்டு போயிருந்தாங்க. டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெப் சீரிஸ். சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சிஜி, கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெப் சீரிஸ் தான். உங்களுக்கு ஸ்குவிட் கேமு, எஸ்கேப் ரூம் இந்த மாதிரியான வெப் சீரிஸ் படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸும் உங்களுக்கு பிடிக்கும். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில அடல்ட் சீன்ஸும் இருக்குது, வைலன்ஸும் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாலிவுட் படம். ஜுராசிக் வேர்ல்டுலேயே நிறைய பாகங்கள் வந்திருக்கு. இது 4வது பாகம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஆர்மியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு மெடிக்கல் இல்லைனா ஃபார்மசி கம்பெனியை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது ஒரு பர்டிகுலர் தீவில் வித்தியாசமான சில டைனோசர்லாம் இருக்குது. அதனுடைய DNA இல்லைனா பிளட் சாம்பிள்ஸை நம்ம கொண்டு வந்தோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 டைனோசருடைய DNA கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அதை வச்சு நம்ம நிறைய மெடிசின்ஸ் வந்து தயாரிக்க முடியும். இதனால மனுஷங்களுடைய குணப்படுத்த முடியாத சில நோய்களையும் குணப்படுத்த முடியும். ரெண்டாவது உனக்கும் பணம் கிடைக்கும்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமோட அந்த தீவுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா டெக்னிக்கலா செம்ம ஸ்ட்ராங்கான படம். சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், ரெண்டாவது சிஜி, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த மூவில வரக்கூடிய சில காட்சிகளை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த லேப்ல நடக்கக்கூடிய சம்பவமா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபேமிலி ஒரு டைனோசர் கிட்ட மாட்டிக்கிட்டு அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை காட்டின விஷயமா இருக்கட்டும், இல்ல குகையில ஹீரோவும் ஹீரோயினும் மாட்டிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் சம்பவமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பரபரப்பாகவும் என்கேஜிங்காகவும் எடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட ஒரே விஷயம், இன்னுமே புதுசான நிறைய பரபரப்பான சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான். கண்டிப்பா பார்க்கலாம்.
பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசானில் ரெண்டல் இல்லைனா பை ஆப்ஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது 2024 வருஷம் ரிலீஸ் ஆன நடிகர் அப்படிங்கிற ஒரு மலையாள படம். இந்த படத்தை இப்போ தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் பெருசாக நடிக்கலாம் வராது. ஏதோ லக்குனால தான் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவருடைய கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பயங்கர ஒரு அரகண்டான ஒரு கேரக்டர், ஈகோ பிடிச்ச ஒரு கேரக்டர், பொண்ணுங்க ட்ரக் அப்படிங்கிற சில விஷயங்களும் இவருக்கு இருக்கு. இதுக்கு நடுவில் இவர் லாஸ்டா நடிச்ச ஒரு 3 படங்கள் பயங்கர ஃபிளாப்பா இருக்கும். கடைசியா ஒரு வெற்றி படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு டைரக்டர் கிட்ட போய் நடிக்க போறாரு. அந்த ஒரு டைரக்டரை பத்தி சொல்லணும்னா, அவர் இவரை விட ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளு. அவர் நடிக்க சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒழுங்கா நடிக்காததுனால கோவப்பட்டு அந்த டைரக்டர் என்ன பண்ணிடுறாரு, எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஹீரோவை திட்டி விட்டுறாரு. இதனால கோவப்பட்ட நம்ம ஹீரோ உன்னுடைய படமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோச்சிட்டு வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்மளும் நடிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் சொல்லித்தரக்கூடிய ஒரு கோச்சை பார்க்க போறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, வித்தியாசமான கதையை எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, டொவினோ தாமஸ் உடைய ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கர ஒரு அரகண்டான ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் நீட்டாகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அவர் நடித்த விதமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சில காமெடி சீன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, எமோஷ்னலாகவும் பெருசாக கனெக்ட் ஆகலை. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாய்னா பிளே ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 5.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான சில அடல்ட் சீன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் ஓஹோ எந்தன் பேபி அப்படிங்கிற ஒரு தமிழ் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்காரு. அதுக்காக ஒரு ஹீரோ கிட்ட போய் ஒரு கதையை சொல்கிறாரு. அந்த ஹீரோ என்ன சொல்கிறாரு, எனக்கு லவ் ஸ்டோரி தான் வேணும்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவருடைய லைஃப்பில் நடந்த லவ் ஸ்டோரியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஓரளவுக்கு எங்கேஜிங்காகவும் நீட்டாகவும் கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸை கொண்டு போய் முடிச்ச விதமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பெருசாக எமோஷனலாக கனெக்ட் ஆகலை. லவ் படம் அப்படின்னாவே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓல்டு டெம்ப்ளேட்டில் தான் எடுத்திருந்தாங்க. புதுசாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில லிப்லாக் சீன்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வெனஸ்டே அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸுடைய செகண்ட் சீசன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி இந்த வெப் சீரிஸை பற்றி நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை பாருங்கள். ஒரு தரமான வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பவர் இருக்கும். யாரையாவது தொட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்படிப்பட்ட இவங்க நெவர்மோர் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு வித்தியாசமான சில டேலண்ட்ஸ் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அங்கே நிறைய பேர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலைகளை எல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோடைய மீதி கதை. இந்த வெப் சீரிஸில் டோட்டலாக 8 எபிசோடு இருக்குது. இப்போதைக்கு 4 எபிசோடு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 4 எபிசோடும் செப்டம்பர் 3 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.